today's universal message for you. This message may not resonate for everyone because I can sense this message is for someone who's feeling tired of fighting, arguing or being misunderstood. Okay, நீங்க tired feel பண்றீங்க after a fighting, arguing with your partners or people with dramas or with some misunderstood. Hi collective, I'm Shakti. I'm an intuitive tarot reader, clear audience and a clear sentience. I'm working with two supreme energy, which is Mahakali, the mother of protection, and Helikate, the mother of crossroad, which is keeper of key for your crossroad to open the door for you. Let's see what you have for today's reading. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன எனர்ஜி இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. I'm aligning with two supreme energy, with my angels and my good spirit to work with universe. Please deliver the message which my collective need to hear. Thank you. Mahakali and Hekate. Yeah. 5 of Swords in reversed. 2 of Swords in reversed. Final card எடுத்துடலாம். பார்க்கலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்ட்டு, ஃபைனலாக என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, Queen of Pentacles in reversed. உங்களுக்கு 3 கார்டுமே ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் go deep into the message. 5 of Swords in reversed. You are done playing games with people. As I told you before, உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. You are done with people's drama, ego battles, fake friends and energy vampires. இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, you are healing all conflict, you are releasing guilt and blame, you are choosing inner peace. Okay, you are choosing your inner peace over proving your point. உங்களோட பாயிண்ட்டை எடுத்து சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ அதனால நான் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க. லெசன் த்ரூ லேர்னிங் திஸ் சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 of Swords வந்திருக்கு இன் ரிவர்ஸில். Some of you have been avoiding a decision, a truth or a hard conversation. But guess what? Universe is pushing you now. You can't stay blindfolded anymore. Okay, நீங்கள் கண்மூடித்தனமாக இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. The lesson is face the truth. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, உண்மையை ஃபேஸ் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் யுவர் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இன்னர் காட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் டிலேயிங் யோர் பீஸ். உங்கள் நிம்மதி உங்ககிட்ட தான் இருக்குது, பட் அதை நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க அண்ட் டிலேவும் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோர் சோல் இஸ் லேர்னிங் டு ஸ்டாப் பீப்புள் ப்ளீஸிங், ஸ்டாப் ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் சூஸிங் யூ. நோ மோர் கன்ஃபியூஷன், நோ மோர் ஸ்டேயிங் ஸ்டார். திஸ் இஸ் யுவர் மூமெண்ட் டு சூஸ் கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் கார்டு பார்த்தீங்கன்னா, advice or next best step for the collective. Okay, you got a Queen of Pentacles in reversed. உங்கள் எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி உங்களோட கார்டு வந்து ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் ரிவர்ஸ்டாக தான் படிப்பேன். ஓகே, திஸ் இஸ் வாட் த எனர்ஜி ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் மை ancestor to deliver the message for you. So don't shoot the messenger. Okay, let's get deep into the Queen of Pentacles in reversed. Final card. Some of you giving so much to others emotionally, mentally, financially, but forgetting to take care of yourself அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்களுக்கு நிறையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறையாவே கொடுத்துருக்கீங்க. அதாவது இமோஷனல் வைஸ், மென்டல் வைஸ் அண்ட் ஃபைனான்ஷியலி, பண ரீதியாக. ஓகே, ஆனால் உங்களுக்கு நீங்கள் அந்த டேக் கேரை பண்ண மறந்துட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல் அண்ட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இட்ஸ் டைம் டு ரெஸ்ட், ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, ஹீல் யோர் ஹார்ட், ரீக்ளைம் யோர் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட்டை வந்து ஹீல் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட பவரை வந்து ரீக்ளைம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் மெசேஜ், ஸ்டாப் ஓவர் கிவிங், ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் லவ், யூ ஆர் நாட் டு ஃபிக்ஸ் எவ்ரி ஒன், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் எவ்ரி பெட்டல் நீட்ஸ் யூ, சூஸ் பீஸ் நாட் வார், திஸ் இஸ் யோர் ஹீலிங் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் ரெசனேட்ஸ் வித் யூ, thank the universe and claim in the comment saying, yes, I claim my peace and my power.